ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த யுஜிடிஆர்பி எக்ஸாம் நவம்பர் மாதத்துல கால்ஃபர் பண்ணப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் நமக்கு சரியா 90 நாட்கள் இருக்கு. இந்த 90 நாட்கள்ல யுஜிடிஆர்பி பிசிக்ஸுக்கான சிலபஸை எப்படி கவர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வீடியோ தான் இந்த வீடியோ யாருக்கு சரியா இருக்கும்? ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு இது சரியா இருக்குமா? அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இது சரியா இருக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லது நான் இதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். யுஜிடிஆர்பி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஆப்ட்டான ஒரு வீடியோவா இருக்கும். பிகினர்ஸா இருந்தா அவங்க எடுக்க வேண்டிய டைம் அண்ட் எஃபர்ட் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா ஸ்டில் 90 டேஸ்ல இந்த சிலபஸையும் உங்களால கண்டிப்பா கவர் பண்ண முடியும். அந்த ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்டடி பிளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 90 நாட்களுடைய முடிவுல நம்ம ஸ்டேட் லெவல் மாக் டெஸ்ட்டை நம்ம அகாடமி சார்பில் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றதா இருக்கும். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் சம்பந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்ணப்படும். இப்போ நம்மளுடைய 90 டேஸ் ஸ்டடி பிளானுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 6 நாட்கள் வர்ற மாதிரி பிரிச்சிருப்போம். இந்த சிலபஸ் கவரேஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ப்ராப்பரான ரிவிஷன் இருக்கணும். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அதை எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ரிவிஷன் மூலமா தான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த அடிப்படையில முதல் 2 வாரங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 to 6 அதுக்கப்புறம் 7 to 12 டேஸ்ல நம்ம யூனிட் 1 and 2 கவர் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது 13th டே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் ரிவிஷன். முதல்ல ஒரு நாள் ரிவிஷன்ல ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது 2 நாள் ரிவிஷனா மாறும். 3 நாள் ரிவிஷன், அதுக்கப்புறம் 4 நாள். இந்த மாதிரி ரிவிஷனுடைய டேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ரிவைஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்சஸுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும். இந்த ஸ்லைடை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட் மெக்கானிக்ஸ், இதுக்கான 6 டேஸ் நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல நியூட்டோனியன் மெக்கானிக்ஸுக்கு மெயினா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். முதல்ல இந்த மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது தான் பிசிக்ஸ் உடைய கோர் ஃபவுண்டேஷன். ஸோ இதுல நீங்க எந்த அளவுக்கு தெளிவாகிறீங்களோ அதை வச்சுதான் நம்மளுடைய அடுத்த யூனிட்ஸை ப்ராப்பரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸுக்காக அசைன் பண்றோம். இதுல நம்ம முக்கியமா நியூட்டன்ஸ் லாஸ், இம்பாக்ட், கொலிஷன் இது எல்லாம் முக்கியமா இதுல நம்ம படிச்சு வச்சுக்கணும். மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய புக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம் அண்ட் மெக்கானிக்ஸ் பை டிஎஸ் மாத்தூர். இந்த 2 புக்கையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா மெக்கானிக்ஸ் உங்களுக்கு முழுசாவே அதுல கவர் ஆயிடும். அடுத்தது டேஸ் 3 and 4ல நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது ஃப்ரிக்ஷன் அண்ட் ரிஜிட் பாடி டைனமிக்ஸ். டேஸ் 5 and 6ல நம்ம கெப்லர்ஸ் லாஸ் அதாவது கிராவிடேஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணிக்கணும். செகண்ட் யூனிட் தெர்மல் பிசிக்ஸ். ஸோ தெர்மல் பிசிக்ஸுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம். இன்னொரு புக்கு தெர்மல் பிசிக்ஸ் பை முருகேசன். இதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிசிக்ஸ் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இந்த புக்ல இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், சால்வ் பண்ணப்பட்ட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் டைரக்டாவே இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு. முதல் 2 நாட்கள்ல நம்ம கவர் பண்ண வேண்டியது கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ இதுதான் தெர்மோடைனமிக்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் திங், ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் திங் அப்படின்னே சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமானது கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் உடைய பாஸ்டுலேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு காரணமா இருக்கிற சிபி அண்ட் சிவி ஸ்பெசிஃபிக் கெபாசிட்டி ஆஃப் கேசஸ் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் அண்ட் வால்யூம். இதுல மோனோட்டாமிக் கேஸுக்கு எப்படி இருக்கும், டயாட்டாமிக் கேஸுக்கு எப்படி இருக்கும், அண்ட் இதுல இருந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றோம், இந்த செக்மெண்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது டேஸ் 3 and 4ல நம்ம படிக்க வேண்டியது ஹீட் கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன். இந்த செக்மெண்ட்ல இருந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேசஸ். டேஸ் 5 and 6 தெர்மோடைனமிக்ஸுக்கு நம்ம அலாட் பண்றோம். தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது 3 தெர்மோடைனமிக்கல் லாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்தது தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸஸ். மொத்தமா 4 முக்கியமான தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் இருக்கு. இது போக அடிஷனலா சில தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் இருக்கும். இந்த எல்லா ப்ராசஸ்லையும் எது கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது கேர்னாட்ஸ் என்ஜினுடைய எஃபிஷியன்சியை எப்படி கால்குலேட் பண்றது. ஃபைனலா என்ட்ரோபிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் தெர்மல் பிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸ். இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய புக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம் அண்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சவுண்ட் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம். இதோடைய 6 டேஸ் ஆஃப் ஸ்டடி பிளான் எப்படி பிரிச்சிருக்கோம்னா முதல் 2 நாட்கள் முக்கியமா எலாஸ்டிசிட்டியும் விஸ்காசிட்டியும் படிக்கணும். டேஸ் 3 and 4 நம்ம என்ன பண்றோம்னா சர்ஃபேஸ் டென்ஷனையும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு அலாட் பண்றோம். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இது எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஆஃப் சவுண்ட் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம் அந்த புக்ல இருந்து வந்துரும்.
அதே மாதிரி டேஸ் 5 அண்ட் 6 நம்ம எதுக்கு அலாட் பண்றோம்னா வேவ்ஸ், சவுண்ட் அண்ட் அக்கோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அலாட் பண்றோம். லைக் இதுல ஃப்ரீ, டேம்ப்டு அண்ட் ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன்ஸ் வந்துரும், அல்ட்ராசானிக்ஸ் வந்துரும், அதே மாதிரி டாப்ளர் எஃபெக்ட். இதெல்லாம் இதுல ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்ஸ். 4th யூனிட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் பை முருகேசன், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் பை டிசி தயால். இந்த 2 புக்கும் ரொம்ப முக்கியமான புக்ஸ். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் 6 டேஸ் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம். டேஸ் 1 and 2ல நம்ம படிக்க வேண்டியது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல கூலும்ஸ் லா, காஸ் லா, டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க ஒரு பாயிண்ட்ல எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு பாயிண்ட்ல எப்படி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது, இது எல்லாம், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், இது எல்லாம் நமக்கு டேஸ் 1 and 2ல கவர் பண்ண வேண்டிய செக்மெண்ட்ஸ். டேஸ் 3 and 4னு வந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாஸை படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பிரிட்ஜ், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அண்ட் பொட்டன்ஷியோமீட்டர், இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் என்ன, இது எல்லாம் ரொம்ப முக்கியம். டேஸ் 5 and 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க இதை நம்ம மேக்னட்டிசத்துக்கு அசைன் பண்ணிடுறோம். மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். 5th யூனிட் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 புக்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணணும். மாடர்ன் பிசிக்ஸ் பை முருகேசன், நியூக்ளியர் பிசிக்ஸ் பை டிசி தயால். இந்த 2 புக்கும் ரொம்ப முக்கியமான புக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். லைக் போர் ஆட்டம் மாடல், அதோடைய பாஸ்டுலேட்ஸ் என்ன, அண்ட் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுடைய எனர்ஜி லெவல், ஹைட்ரஜனுடைய ஸ்பெக்ட்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாண்டம் நம்பர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி வெக்டர் ஆட்டம் மாடல். ஸோ இது எல்லாத்துலேயும் பாஸ்டுலேட்ஸ் இருந்ததுன்னா அந்த பாஸ்டுலேட்ஸுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு. அடுத்தது டேஸ் 3 and 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் சொல்லுவோம், ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ இது எல்லாம் இந்த செக்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஸ்டர்ன் அண்ட் ஜெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, அண்ட் அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்ன, அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டேஸ் 5 and 6 பொறுத்த வரைக்கும் நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறோம். இதுல நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடல்ஸ், நியூக்ளியர் மாடல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்டிகல் பிசிக்ஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல. அடுத்த யூனிட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 புக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னு மாடர்ன் பிசிக்ஸ் பை முருகேசன், ரெண்டாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் பை அருள்தாஸ், அண்ட் 3வது புக்கு கான்செப்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ் பை அர்த்தர் பேசர். ரிலேட்டிவிட்டிக்கு நீங்க படிக்கணும் அப்படிங்கும்போது பெஸ்ட் புக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கான்செப்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ் பை அர்த்தர் பேசர். மாடர்ன் பிசிக்ஸ் பை முருகேசன், அந்த புக்லயும் உங்களுக்கு இந்த ரிலேட்டிவிட்டி ஓரளவுக்கு நல்லாவே கவர் ஆயிருக்கும். ஸோ இதோடைய 6 days பிளான்ல ஃபர்ஸ்ட் 2 days நம்ம எங்க அசைன் பண்றோம்னா குவாண்டம் உடைய பேசிக் திங்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உடைய ஃபெயிலியர் என்ன, எங்க இருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆரிஜின் ஆகுது, பிளாக் பாடி ரேடியேஷன், அடுத்தது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதே மாதிரி டியூவாலிட்டி, டியூவல் நேச்சர், டி ப்ராக்லி வேவ் லென்த். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்னா என்ன, எதுக்கு அது யூஸ் ஆகுது, ஸோ இதெல்லாம் இதுல ரொம்ப முக்கியம். அடுத்தது டேஸ் 3 and 4 பொறுத்த வரைக்கும் குவாண்டம் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்றோம். இதுல ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ட்டிகல் இன் அ பாக்ஸ், அதே மாதிரி பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் அதோடைய அப்ளிகேஷன், டனலிங் எஃபெக்ட், இது எல்லாமே இதுல ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்ஸ். டேஸ் 5 and 6ல நம்ம ரிலேட்டிவிட்டிக்கு அசைன் பண்றோம். ரிலேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் வெலாசிட்டி அடிஷன், அதே மாதிரி டைம் டைலேஷன் அண்ட் லென்த் கான்ட்ராக்ஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்ஸ். அடுத்த யூனிட் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ். சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்க்கு நம்ம 2 புக்கை ஃபாலோ பண்ணலாம். ஒன்னு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பை எஸ்ஓ பிள்ளை, இன்னொன்னு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பை பூரி அண்ட் பேபர். இதுல உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் பை எஸ்ஓ பிள்ளையே போதுமான புக்கு தான். இதோடைய 6 days பிளானை பொறுத்த வரைக்கும் டேஸ் 1 and 2ல பேசிக்கா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லாட்டிசஸ் பத்தி கவர் பண்ணணும். டேஸ் 3 and 4ல எக்ஸ்ரே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், டைஃப்ராக்ஷன் மெத்தட், அந்த இதுக்கு வந்துடுறோம். டேஸ் 5 and 6ல ஒரு சாலிட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறோம். அண்ட் அந்த பாண்டிங்ல இருந்து சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றோம். செமிகண்டக்டர், சூப்பர் கண்டக்டர், அதே மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதுல இருந்து நம்ம ஹால் எஃபெக்ட். ஸோ இது எல்லாமே இதுல ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்ஸ். அடுத்த யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதுக்கு நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை முருகேசன் அப்படிங்கிற புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆப்டிக்ஸ் பை பிரிஜ்லால் சுப்ரமணியம். அடுத்தது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்காக நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை பேன்வெல். இதோட 6 days பிளான்ல ஃபர்ஸ்ட் 2 days நம்ம ஆப்டிக்ஸ்க்கு அசைன் பண்றோம். அதுலயும் ரொம்ப பெக்யூலியரா இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன். டேஸ் 3 and 4ல
போலரைசேஷன், டிஸ்பர்ஷன் அண்ட் லேசர். லேசரை பொறுத்த வரைக்கும் நீங்க லேசருடைய அப்ளிகேஷன் தான் இங்க ரொம்ப முக்கியம். லேசருடைய ஒரு மெயினான அப்ளிகேஷனை தான் நம்ம ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ லேசர்னா என்ன, லேசர் ஆக்ஷன் எதனால நடக்குது, பாப்புலேஷன் இன்வர்ஷன் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்ஸ் இதுல. அதே மாதிரி டேஸ் 5 and 6ல நம்ம ஃபைபர் ஆப்டிக்ஸுக்கும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கும் அசைன் பண்றோம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு புக்கையும் ஆட் பண்ணிக்கலாம், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பை பேன்வெல். அடுத்த யூனிட் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 புக்கு தேவைப்படும். ஒன்னு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பை BL Tereja, ரெண்டாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை VK Mehta. இதோடைய 6 days பிளான்ல ஃபர்ஸ்ட் 2 days நம்ம செமிகண்டக்டர் டிவைசஸ் உடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் பேசிக் சர்க்யூட்ஸ்க்காகவும் அசைன் பண்றோம். செமிகண்டக்டர் டிவைஸ்னா என்ன, PN ஜங்ஷன் டயோடு, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டயோட்ஸ், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர், FET, அதுல இருந்து உருவாகுற சின்ன சின்ன சர்க்யூட்ஸ் லைக் ரெக்டிஃபயர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம டேஸ் 1 and 2ல கவர் பண்றோம். 3 and 4ல ஆம்பிளிஃபயர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ். டேஸ் 5 and 6ல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு நம்ம அசைன் பண்றோம். ஃபைனல் யூனிட் எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ். இதுக்கு நாம ஃபாலோ பண்ண வேண்டிய புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல 11th ஸ்டாண்டர்ட் புக்கு இதுக்கு நமக்கு தேவை. ஏன்னா இந்த எரர் அனாலிசிஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கு. மாடர்ன் பிசிக்ஸ் பை முருகேசன் புக் நீங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் பை முருகேசன். அதே மாதிரி நியூமரிக்கல் மெத்தட்ஸ் பை சிங்காரவேலு. இது போக ஒரு முக்கியமான புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராக்டிக்கல் பிசிக்ஸ் பை CL Arora. இந்த புக்கையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ், எரர் அனாலிசிஸ் அண்ட் இதுல இருக்கக்கூடிய சில அப்பேரட்டஸ் உடைய ஃபங்க்ஷனிங் இது எல்லாமே உங்களுக்கு அந்த புக்லயே கிடைச்சிடும். ஸோ இதோடைய 6 days பிளான்ல டேஸ் 1 and 2 நம்ம மெஷர்மெண்ட் அண்ட் எரர் அனாலிசிஸ்க்கு அசைன் பண்றோம். டேஸ் 3 and 4ல சம் பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ், ஸ்பெக்ட்ரோமீட்டர், BG, MG, CRO, இதுக்கு எல்லாத்துக்கும் அசைன் பண்றோம். அண்ட் டேஸ் 5 and 6ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு அசைன் பண்றோம் லைக் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், EBM மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு அசைன் பண்றோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன், என்னால் முடிக்க முடியுமா, இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். இந்த 90 days பிளானுக்காக உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் ஒரு நாளைக்கு மினிமம் 5 to 6 hours ஆகுது என்னால் கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சா கூட 90 நாட்கள்ல கண்டிப்பா உங்களால இந்த சிலபஸை கவர் பண்ண முடியும். இந்த 90 நாட்களுடைய பிளான் இதோட முடியுது. இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்ம்ல அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா நடக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்டையும் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.